பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சாந்தகுமார் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷன் மௌனகுரு, மகாமுனி போன்ற படங்களெல்லாம் டைரக்ட் பண்ண சாந்தகுமார் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், தான்யா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம். இந்த படம் May 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு டிஎஸ்பியோட மியூசிக்ல சேகர் கம்லோ டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் போற படம் தான் குபேரா. இந்த படத்தோட டீசர் வந்து May 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு 4 நாட்கள்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த டீசர். ஸோ அதுவுமே எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. தங் லைஃப் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குது. பத்தல பத்தல சாங் அப்புறமா இனிமேல் அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஒரு சாங் வந்துச்சு. இந்த மாதிரி சாங்க்லாம் வந்து ரீசெண்டா லிரிக் எழுதியிருக்கிறாரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். இவர் வந்து ஏஆர்மன் மியூசிக்ல உருவாகிற தங் லைஃப் படத்துலயும் ஒரு பாட்டு எழுத போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அந்த சாங் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட் வந்து நியூ டெல்லியில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் அப்டேட். ரெட்டத்தலை படத்தோட அப்டேட்டோட கிடைச்சிருக்கு. படத்தோட ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. அருண் விஜய், தான்யா ரவிச்சந்திரன், சித்தி இட்னானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தோட ஷூட் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. கிரிஷ் திருக்குமரன் மான்கரத்து படத்தோட டைரக்டர். ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். எலெக்ஷன் அப்படின்னு ஒரு படம்ப்பா. விஜயகுமார் இருக்காருல, உரியடி விஜயகுமார், அவரும் பிரீத்தி அஸ்ரானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு கோவிந்த் வசந்தா மியூசிக்ல தமிழ் இருக்காருல, அவரோட டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆக போற படம் தான் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் தேட்டரிக்கலா May 17 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இது எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறது. கடைசியா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் அப்படிங்கிற படம்ப்பா. ஜி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கல்ல. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து தேட்டரிக்கலா வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. குட் நைட் படத்தோட கதை மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரெய்லர் பார்த்து நிறைய பேர் விமர்சனம் செஞ்சு வந்தாலும் படத்தோட கதையா உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தே ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேட்டரிக்கலா ரிலீஸ் ஆகி பெருசா போகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ ஓடிடியா ரிலீஸ் ஆகிருப்பா. நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைம்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்ட்டு 5 லாங்குவேஜ்லயுமே ஸ்ட்ரீம் ஆயிருக்குது அப்படிங்கிறது கூடுதல் அப்டேட்டும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட். இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.